வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பார்த்ததும் நம்ம மண்டை காய வைக்கிற பல வினோதங்கள் இந்த உலகத்துல நிறைஞ்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் மனித மீன். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பாம்புக்கு கைகால் முளைச்சா எப்படி இருக்கும்? தலை மட்டும் பல்லி மாதிரியும் உடம்பு முழுக்க பாம்பு மாதிரியும் இருக்கிற இந்த மீனுக்கு பேரு ஓல் மீன். இத மனித மீன் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு மண்டை காஞ்சு போயிருக்காங்க. நம்ம கேட்கிறோம், நமக்கே அப்படி காயுது, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? குரோஷியா, ஸ்லோவேனியா இந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில நிறைய குகைகள் இருக்கு. கடற்கரையிலையும் குகைகள் இருக்கு. இந்த குகைகள்ல தான் பல மில்லியன் வருஷங்களா இந்த மனித மீன் அப்படின்னு சொல்லப்படுற மீன் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தண்ணிக்கு அடியிலையும் தரைக்கு மேலையும் வாழ்ற உடல் அமைப்பு இருக்கு. ஆனாலும் இது தண்ணிக்கு அடியில இருக்கிறத தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். தண்ணியில இருக்கிறது தானே எப்பயுமே ஜாலி. இந்த வகை மீன்கள் அதிகபட்சமா 16 இன்ச் வரைக்கும் வளருங்க. அதுங்களுக்கு மண்டை பள்ளி மாதிரி இருந்தாலும் ஆனா குணாதிசயங்கள் எல்லாமே மீன்கள் மாதிரி தான் இருக்கும். அதுங்களோட கைகால்களை யூஸ் பண்ணி கடலுக்கு அடியிலேருந்து பாறைகளை பிடிச்சிட்டு அப்படியே மேல போர் அடிச்சா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். திரும்பி தண்ணிக்குள்ள போயிடும். இதோட உடல் அமைப்பு ரொம்ப வித்தியாசமானது. இதுங்களுக்கு மீன்கள் மாதிரி செதில்கள் அதோட உடம்புல கிடையாதுங்க. மனுஷங்க மாதிரி பிங்க் கலர்ல தோல் இருக்கும். அதுக்கு மேல சின்ன சின்னதா முடிகள் வளர்ந்துருக்கும். அதனாலதான் இத மனுஷ மீன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மீன் வகையில பாத்தீங்கன்னா ஆண் மீனை விட பெண் மீன் தான் பெருசாவும் கம்பீரமாவும் இருக்கும். இதோட தோல் பகுதிகள் பாத்தீங்கன்னா வழுவழுப்பாவும் உருண்டையாவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆண் பெண் ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா வால் பகுதி தட்டையா சொரசொரப்பா இருக்கும். நீந்தறதுக்கு இது பெருசா யூஸ் ஆகுது. என்னதான் பார்க்க கம்பீரமா அழகா இருந்தாலும் இந்த மீன்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த மீனோட வாய் பகுதி குட்டியா இருக்கும். அதனால அதோட பல்லும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும். இதால பெரிய உணவெல்லாம் சாப்பிட முடியாது. சின்னதா வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட முடியும். இந்த மீனுக்கு மூக்கு இருக்கு. ஆனா அந்த மூக்கு சிறுசா இருக்கிறதுனால மூச்சுக்குழல் மூலியமா அதால சுவாசிக்க முடியாது. அதுக்கு பதிலா இந்த மீனோட மண்டைக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செதில்கள் மாதிரி இருக்கும். அது வழியா தான் இது சுவாசிக்குது. சோ மண்டைக்கு மேல ஸ்டெப்னி மூக்கு வச்சிருக்க. தண்ணிக்கு அடியில இருக்கிற சின்ன சின்ன நத்தைகள், புழுக்கள், அப்புறம் குட்டி நண்டுகளை பிடிச்சி இது சாப்பிடும். இதால கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட முடியும். பெரும்பாலும் இது வாய் சின்னதா இருக்கிறதுனால இதுக்கு ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் முயற்சி பண்ணி பொழப்ப ஓட்டிட்டு இருக்கு. இந்த மீனோட மிகப்பெரிய சோகம் என்னன்னா இந்த மீனுக்கு பார்வை கிடையாது. இது பிறக்கும் போது அதுக்கு கண்கள் இருக்கும். ஆனா இது வளர வளர அந்த கண்ணுக்கு மேல முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தூரத்துல இருந்து வெளிச்சம் மட்டும் தான் தெரியும், பார்வை தெரியாது. நான் உன்னை பத்தி நிறைய தப்பா சொல்லிட்டேன். பார்வை இல்லைனாலும் இதுக்கு எலக்ட்ரிக்கல் சென்சார் இருக்கு. மண்டையில இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் சென்சார் மூலியமா தூரத்துல தன்னோட இறை இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி எனிமி யாராவது அட்டாக் பண்ண வராங்கனாலும் அந்த எலக்ட்ரிக்கல் சென்சார் மூலியமா அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிடும். இந்த மீன்கள் 100 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுங்க. பல ஆபத்துகள்ல இருந்து, அப்புறம் தன்னை வேட்டையாடக்கூடிய மனுஷங்கள்ட்ட இருந்து, தன்னோட எதிரி மீன்கள்ட்ட இருந்து நல்லபடியா எஸ்கேப் ஆகி 100 வருஷம் திடகாத்திரமா உயிர் வாழும். கிரேட் இல்ல? 20 மில்லியன் ஆண்டுகளா இந்த கடல் குகை இருக்கிறதுனால இந்த மீன்களும் ரொம்ப காலமா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனாலும் இப்ப டூரிஸ்ட் எல்லாம் நிறைய அந்த பிளேஸ்க்கு போறதுனால இந்த கடல் குகைகள் ஸ்பாயில் ஆகுது. இதனால அந்த மீன்கள் சீக்கிரமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அழிஞ்சிராம அதுக்கேற்ற நடவடிக்கையை எடுங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.